ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வழக்கம் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஒண்டர் பிளேசஸ் இல்லாட்டினா அமேசிங்கான பிளேசஸ் போட்டு உண்மையிலேயே ரொம்ப நாளாச்சுல, ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப மாசமே ஆச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ற விதமா இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் அமேசிங்கான சில ஒண்டர் பிளேசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிளேசஸ் எல்லாமே உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீச் ஹெட், இங்கிலாந்துல இருக்கிற சாக் ஹெட்லாண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்கிற இந்த ஒரு பீச் ஹெட் உண்மையிலேயே செம்ம அமேசிங்கான நேச்சுரல் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த பிளேஸ் எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இதோட விசுவல் ட்ரீட்டை நீங்களே பாருங்களேன். உண்மையிலேயே நேச்சரோட அமேசிங்னஸுக்கு அளவே இல்லைல. ஏதோ ஒரு மிகப்பெரிய மலை போன்ற அமைப்புல பச்சை கலர்ல போர்வையை பொத்துன மாதிரி அவ்வளவு அழகா சைனிங் கூட இந்த ஒரு பிளேஸ் இருக்கு. அதுவும் இந்த பிளேஸோட எண்டிங் அப்படியே எக்ஸாக்டா ஒரு செங்குத்த அளவெடுத்து கட் பண்ண மாதிரி கடல்ல போய் எண்ட் ஆகுது. இந்த ஒரு விசுவலை பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா அமேசிங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு இன்னொரு பக்கம் கீழே பாத்தீங்கன்னா கடல்ல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த சைடு அங்குல இருந்து இந்த பிளேஸ பாருங்களேன். உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த மலை சுண்ணாம்புனால ஆனதுனால கடல் அலைகள் இந்த சுண்ணாம்பு அரிக்க தான் இந்த மலை இப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையோட உயரம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது டாப் மோஸ்ட் பாயிண்ட், அது கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 162 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இவ்வளவு ஸ்டன்னிங்கான பிளேஸா இருக்கிறப்ப தெரியவ நம்ம அது கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டா தான் இருக்கும் அப்படின்றது. இந்த பிளேஸ்ல ஆல்ரெடி ஜேம்ஸ் பாண்ட், ஹாரி பாட்டர்னு எக்கச்சக்க படங்களை எடுத்துட்டாங்களாம். அழகு அதிகமா இருக்கிற இடத்துல ஆபத்தும் அதிகமா தானே இருக்கும். இயற்கை என்னதான் ஒரு பிளேஸ் அவ்வளவு அழகா கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் மனிதன் அதை தப்பா தான் யூஸ் பண்றான். அப்படி என்னடா தப்பா யூஸ் பண்றான் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஒரு மலை கடல் மட்டத்துல இருந்து இவ்வளவு தூரம் ஹைட்ல இருக்கிறப்பயே தெரிய வேணாமா? 2010ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்த ஒரு பிளேஸ் தான் உலகத்துல இருக்கிற 3வது மிகப்பெரிய சூசைடல் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான மனிதர்கள் இந்த ஒரு இடத்துல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்களாம். சரி விடுங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே ஸ்கைல உட்காந்துக்கிட்டு அதுவும் சீய பாத்துக்கிட்டே சன்ரைஸ் ஆகிறத சன்செட் ஆகிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா இந்த ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு அமேசிங்னஸோட ரசிக்கலாம். ஹாமில்டன் போல், என்னதான் மனிதன் மாங்குன்னு உலக அதிசயத்தை கட்டினாலும் இயற்கை உருவாக்குற எந்த ஒரு அழகுக்கு மனிதன் உருவாக்குற உலக அதிசயம் கால் தூசு அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த ஒரு பிளேஸ் உண்மையிலேயே ஸ்டன்னிங்கான விசுவல் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா சுத்தி ஒரு மிகப்பெரிய மலை, அதுக்கு அடிவாரத்துல போனா ஏதோ சின்ன குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு நடுவுல போனீங்கன்னா சின்ன குளம் இருக்கு. அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே பயங்கர வைப்ரண்டான ப்ளூயிஷ் அண்ட் கிரீனிஷ் கலரும் சேர்ந்து இருக்கு. சோ இந்த ஒரு பிளேஸ்ல போய் குளிச்சாலே செம்மையான ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அந்த ஒரு அமேசிங்னஸ் ஒரு படி மேல போய் தூக்கி விடுற மாதிரி மேல இருந்து சின்ன ஒரு அருவி விழுந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும்ல. அந்த அருவில போய் தலைய காமிச்சாலே உண்மையிலேயே நம்ம மனதுல இருக்கிற எல்லா பாரமும் இறங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பிளேஸ் கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கூட இதோட அழகு கொஞ்சம் கூட மங்காம அதே அமேசிங்னஸோட காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இந்த பிளேஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியே, இந்த பிளேஸ்க்குள்ள எப்பயுமே 4 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகுமா. சோ செம்ம கூலா அழகா அதுவும் நேச்சரை ரசிச்சுக்கிட்டே குளிக்கணும் இல்லாட்டினா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா இந்த ஒரு பிளேஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மார்பிள் கேவ்ஸ், இந்த ஒரு பிளேஸ பாக்குறப்ப உண்மையிலேயே இயற்கையோட கலைவண்ணத்துக்கு லிமிட்டே இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த ஒரு பிளேஸோட இன்டீரியர் அண்ட் வெளிப்புறத்தை நீங்களே பாருங்களேன். ஏதோ இயற்கையாவே உருவான ஒரு பிளேஸ் மாதிரியா இருக்கு. செயற்கையா மனிதன் ஏதோ கார்விங் பண்ணி உருவாக்கின ஒரு பிளேஸ் மாதிரி தானே இருக்கு. அதுவும் இந்த ஆங்கிள் இந்த பிளேஸ பார்த்தா மனிதன் இந்த பிளேஸ உருவாக்கி பெயிண்ட் பண்ண மாதிரி தானே இருக்கு. ஆனா இது எல்லாமே இயற்கையாவே உருவானதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த பிளேஸ் கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 6000 வருடங்கள் ஆயிருச்சு. கடல் தண்ணி இந்த குகையை அரிச்சரிச்சுதான் இந்த மாதிரியான ஒரு கலைவண்ணத்தை உருவாக்கி இருக்கு. இந்த குகைக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த குகையோட கலர் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பயுமே ஒரே கலர்ல இருக்கவே இருக்காதான். ஒவ்வொரு பீரியடிக் சேஞ்ச், அதாவது கிளைமேட் சேஞ்ச் வரும் பாத்தீங்களா, அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கலர்ல இந்த குகை காட்சி அளிக்குமா. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியாவும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சம்டைம்ஸ் இந்த குகை ப்ளூயிஷ் கலர்ல இருக்குமா, சம்டைம்ஸ் இந்த குகை கிரீனிஷ் கலர்ல இருக்குமா. உண்மையிலேயே அமேசிங் தானே. கோல்டன் பிரிட்ஜ், வியட்நாம். வாவ், இயற்கையோட அழகுக்கு போட்டி போடுற விதமா மனிதன் உருவாக்கிய செயற்கையான ஒரு பிரிட்ஜ் தான் இந்த கோல்டன் பிரிட்ஜ். இதை இயற்கையோட அழகுக்கு போட்டி அப்படின்னு சொல்றதை விட இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு தான் சொல்லியானும். இந்த பிரிட்ஜோட அழகையும் பியூட்டினஸையும் நான் சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பிரிட்ஜ்ல இருந்து நீங்களே பாருங்களேன், எவ்வளவு அழகா, அதுவும் அவ்வளவு கிரீனிஷா சுத்தி எல்லா இடத்துலயும் அவ்வளவு மரங்கள் இருக்கு. சோ இந்த இடத்துல நின்று பார்த்தா ஏதோ நம்ம கிராபிக்ஸ் பண்ண ஃபேண்டசி வேர்ல்டு நின்று பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிரியேட் ஆகும். அதுவும் இந்த பிரிட்ஜை 2 கைகள் தூக்கி நிப்பாட்டி இருக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்புல
கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லியானோ. எதுக்கு இந்த பிரிட்ஜை 2 கைகள் தூக்கி நிப்பாட்டிருக்க மாதிரி உருவாக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை உருவாக்கணும் போய் கேள்வி கேட்கிறப்ப, இதை நாங்க கடவுளோட கைகளை நினைச்சதான் உருவாக்கிருக்கோம், கடவுள் மனிதர்களுக்காக உருவாக்கணும் ஒரு பாலமா நினைச்சதான் இதை நாங்க உருவாக்கிருக்கோம்னு சொல்லிட்டு செம்ம அழகா பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த 2 கைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் அண்ட் ஃபைபர் கிளாஸ் வச்சு உருவாக்கிருக்காங்க. இந்த 2 கையை பாக்குறப்ப ஏதோ பழங்காலத்துல கட்டி கிராக் விழுந்து இடியப்போற நிலைமையில இருக்கிற மாதிரி தெரியுதா. இதோட டிசைனிங்க அப்படிதான் அவங்க டிசைன் பண்ணி இதை உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த பிரிட்ஜ் எக்காரணத்தை கொண்டு கீழே உழுவக்கூடாதுன்றதுக்காகவும் எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் வந்தாலும் தாங்கி நிக்கிற அளவுக்கு தான் இதோட பேஸ்மெண்ட்டே இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்களாம். இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட $2 பில்லியன் அமெரிக்கன் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிளேஸ்ல இந்த ஒரு கோல்டன் பிரிட்ஜ் மட்டும் கிடையாது, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய புத்தர் சிலையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டையும் உண்மையிலேயே வேற லெவல் விசுவல் அப்படின்னு தான் சொல்லியானும். சோ உண்மையிலேயே உலகத்தை வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும், இல்லாட்டினா ஸ்டன்னிங்கான விசுவல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வியட்நாமுக்கு போய் இந்த பிளேஸை பார்த்துட்டு வரலாம். மவுண்ட் ப்ரோமோ வால்கனோ. இந்தோனேசியா அப்படின்னாலே பயங்கர அழகான பியூட்டியான ஒரு நாடு அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா திரும்புற பக்கம் எல்லாமே பச்சை பசன்னு கிரீனிஸா தான் இருக்கும். இவ்வளவு அழகா இருந்தாலே கண்டிப்பா ஆபத்து இருந்து தானே ஆகும். ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு இயற்கை பேரிடர்னால இந்த இந்தோனேசியா நாடு அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. இதனாலேயே இங்க போற டூரிஸ்டோட எண்ணிக்கையும் வருடம் குறைஞ்சிட்டே தான் போகுது. அப்படி இந்தோனேசியா நாட்டை பயமுறுத்திட்டு இருக்கிற பல ஆபத்துகள்ல ஒரு அழகான ஆபத்து தான் இந்த ஒரு வால்கனோ. இந்த ஒரு வால்கனோ இப்பயும் கூட ஆக்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு வால்கனோ எந்த டைம்ல வெடிக்கும் எந்த டைம்ல காமா இருக்கணும் யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்ப கூட 2004, 2010, 2011, 2015 வருடங்கள்ல இந்த எரிமலை வெடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த எரிமலை வெடிச்சிட்டு இருக்கப்பே பக்கத்துல பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அடே இதெல்லாம் ஒரு மேட்டரா, அந்த எரிமலை பெருசா வெடிச்சிருக்காது சிறுசா தான் வெடிச்சிட்டு இருக்கும், அதனாலதான் இவங்க ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இவங்களோட தைரியத்துக்கு இது காரணம் இல்லையா, இவங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் இந்த எரிமலைக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒதுக்கி திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல இதை சுத்தி இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே தாங்கிட்டு இருக்கிற ஆடு மாடு கோழி சேவல் காய் பழம் சொல்லிட்டு எல்லாத்தையும் திரட்டிட்டு போய் அந்த எரிமலைக்கு பக்கத்துல போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சாமி நாங்க உங்களை தான் கடவுளா நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு கோவப்பட்டு எரிமலையை வெளியே கக்கிறாதீங்க, அப்புறம் நாங்க செத்து போயிருவோம், சோ நாங்க கொடுக்குற சாப்பாடு நீங்க அமைதியா சாப்பிட்டுட்டு காமா இருக்கணும் சரியான்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே அந்த எரிமலைக்குள்ள கொட்டி விட்டு வந்துருவாங்களா. அடப்பாவிகளா, தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா, அது எரிமலை நினைச்சீங்களா இல்ல வேற எதுவும் நினைச்சீங்களான்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த பகுதியில் இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸுக்கு இதுதான் ஸ்ட்ராங் பிலீஃபாவும் இருக்கு. சோ அவங்களோட நம்பிக்கையை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது சரியா. சோ இந்த உலகத்துல இருக்கிற பயங்கர டேஞ்சரான வால்கனோஸ்ல இந்த வால்கனோவும் ஒண்ணு. இருந்தாலும் இந்த வால்கனோ இந்த பிளேஸ்க்கு ஒரு அழகையும் கூட்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியானும். சான்ஜியான்ஜி நேஷனல் பார்க். இந்த பிளேஸ் ஏதோ ஒரு ஃபேண்டசி பிலிம்ல பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் ஆதா கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஏன்னா நம்ம இந்த பிளேஸ அவதார் மூவில பார்த்திருக்கோம். தலைவர் ஜேம்ஸ் கேமரன் இந்த ஒரு பிளேஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவதார் மூவியே கிரியேட் பண்ணிருக்காரு. என்ன அவதார் மூவில எல்லா மலையுமே அந்த இடத்துல தொங்கும், ஆனா இந்த ஒரு பிளேஸ்ல எல்லா மலையுமே செங்குத்தா நிக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பிளேஸ்ல கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான செங்குத்தான அதுவும் ஒல்லியான மலைக்குன்றுகள் இருக்குமா. அதை பாக்குறப்பே உண்மையிலேயே செம்ம அமேசிங்கான ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இது மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி எக்கச்சக்கமான அமேசிங்கான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிக உயரமான இயற்கையை உருவாக்கின ஒரு பிரிட்ஜ் இங்கதான் இருக்கு. அது கிட்டத்தட்ட தரையில இருந்து 3000 அடி உயரத்துல இருக்கு. சரி, இதுதான் பயங்கர அமேசிங் அப்படின்னு பார்த்தா இதுக்கு போட்டியா மனிதன் செயற்கையை உருவாக்கின ஒரு லிப்டும் இங்கதான் இருக்கு. இந்த லிப்ட நீங்களே பாருங்களேன், பாக்குறப்பே அள்ளு விடுதல. இந்த லிப்ட்ல ஏத்துறப்பே பிசிக்கல் செக்அப் அண்ட் பாடி செக்அப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏத்தவே செய்வாங்களாம். ஏன்னா பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் வயிறு கலக்குது இல்லாட்டா வாந்தி வருதுன்னு சொன்னா செம்ம கடுப்பாயிரும் இல்லையா. அதுக்காக தான் பயங்கரமா செக்அப் பண்ணிட்டு தான் இந்த லிப்ட்ல ஏத்தவே செய்வாங்க. ஏன்னா இந்த லிப்ட்ல நாம ஒவ்வொரு அடி உயரத்து கடக்கிறப்பையும் நம்மளுக்கு அடிவேறு கலங்கிக்கிட்டே தான் இருக்குமா. அப்படி இருக்கிறப்ப ஆல்ரெடி வயிறு கலக்கணவே இதுல ஏறினா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பாதி தூரத்திலே போயிடாது. அதனாலதான் பயங்கரமா பாடி செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் மேலே ஏத்துறாங்க. ஓகே, இது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே பயங்கர டிரான்ஸ்பரண்டான கண்ணாடியாலே உருவாக்கின ஒரு மிகப்பெரிய பாலமும் இங்க தான் இருக்கு. இந்த பாலத்தை ஆல்ரெடி நிறைய வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. அந்த பாலம் தான் இந்த பாலம். என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிரிட்ஜ்ல ஒவ்வொரு அடி மேல ஏற ஏறதா வயிறுகளுக்கும், ஆனா இங்க ஒவ்வொரு எட்டும் வைக்க வயிறுகளுக்கு ஆரம்பிச்சிருமா. ஏன் கலக்குதுன்றத நீங்களே பாருங்களேன். அட் எங்கப்பா தைரியமானவங்க மட்டும் தான் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணவே முடியும் போல, இல்லாட்டா தூரமா நின்று எல்லாரும் நடக்கிறத வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த பிரிட்ஜே இருக்கு. இனிஷியலா அந்த பிரிட்ஜை கிரியேட் பண்றப்ப ரொம்ப நார்மலா சிம்பிளா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பிரிட்ஜை கிரியேட் பண்ண உடனே எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரி, ஏதோ கட்டின உடனே புதுசா பாக்குறதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தா வருஷம் வர டூரிஸ்டோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் போயிருந்திருக்கு. அடே உங்க எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு நாங்க இந்த பிரிட்ஜ் உருவாக்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா உருவாக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா உருவாக்கி இப்ப 2016 வருஷம் தான் இந்த பிரிட்ஜ் ரீஓப்பனே பண்ணிருக்காங்க. இப்ப இந்த பிரிட்ஜ்ல எவ்வளவு டூரிஸ்ட் வந்தாலும் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அமேசிங்ல.
காட்டன் கேசல். வாவ், இந்த ஒரு பிளேஸ பாக்குறப்ப இந்த ஒரு வேர்டு தான் வரும். ஏன்னா இயற்கை ஸ்விம்மிங் பூல பல வெள்ளை கலர்ல உருவாக்கி அதுக்குள்ள ப்ளூயிஷ் கலர்ல தண்ணியை ஊத்தி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ பாக்குறப்ப ஏதோ பருத்தி மூட்டையில தண்ணியை ஊத்தி வச்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு காட்டன் கேசல் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சிருக்காங்க. இந்த பிளேஸ் இனிஷியலா பார்த்த உடனே துருக்கி கவர்மெண்ட் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு என்னோட எவ்வளவு நாள் நம்ம கண்ணில் இது படாம போயிடுச்சு, முன்னாடியே பட்டிருந்துச்சுன்னா இதை டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லிட்டு நம்ம அவருக்கு காசை வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாமே, சரி பரவாயில்ல இனிமேலாச்சும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை இதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல ஓசையா குளிச்சீங்களோ எப்படி குளிச்சீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இனிமேல் நீங்க எங்க போய் குளிக்கணும்னா 500 ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டு போனாதான் குளிக்க முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல யாரு வேணாலும் ஹோட்டல் போட்டு எப்படி வேணாலும் ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தாராள மனசா எல்லாத்தையும் பண்ணி விட்டு போயிட்டானுங்களா. நம்ம மக்கள் தானே என்னத்தை பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதை கொடுத்துட்டு போயிட்டு அடுத்த வருஷம் வந்து பார்த்தா இந்த ஹோட்டல் போட்டாங்க பாத்தீங்களா ஹோட்டல்காரங்க, அவங்க உள்ள இருக்கிற கஸ்டமர் குளிக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இந்த குளம் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள இருந்து தண்ணியை உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை பார்த்த உடனே கவர்மெண்ட் செம்ம கடுப்பாய், அடே இந்த பிளேஸ்ல வரவங்க தங்குறதுக்காக ஹோட்டலை போடச்சுன்னா இந்த பிளேஸ்ல இருக்கிற தண்ணியை ஃபுல்லா உறிஞ்சிட்டு இருக்கீங்களா, அடே ஓடுங்கடாடைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு பத்தி விட்டு கம்ப்ளீட் அந்த பிளேஸை கவர்மெண்ட் எடுத்து இப்போ இதை டூரிஸ்ட் பிளேஸா செம்மையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த உலகத்துல அமேசிங்கான ஒரு நீச்சல் குளத்துல குளிக்கணும், அதுவும் நேச்சரோட நேச்சரா ரசிச்சுக்கிட்டே குளிக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா இந்த ஒரு பிளேஸ்ல போய் நீங்க தாராளமா குளிச்சுட்டு வரலாம். ஓகே வியூவர்ஸ், எனக்கு எப்படி முடிஞ்சு இது வரைக்கும் நீங்க பார்த்த பிளேசஸ்ல எந்த பிளேஸ் உண்மையிலேயே பயங்கர அமேசிங்கா இருந்துச்சு தங்களோட கருத்தை நீங்க தாராளமா கீழே பதிவு பண்ணலாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யம் இருந்த வீடியோஸ்களை பார்க்க மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.